வந்தாரை வாழ வைக்கும் தமிழ்நாட்டுல ஒரு சம்பவம் நடந்திருக்கு. திருத்தணியில ஒரு வட மாநில இளைஞர் சிராஜ் அப்படின்ற இளைஞரை பிடிச்சு 20 இடங்களுக்கு மேல வெட்டியிருக்காங்க. கஞ்சா போதையில 18 வயசு கூட ஆகாத 4 சின்ன பசங்க எதுக்கு புள்ளிங்கோ பாட்டுக்கு இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக. இதுல 2 விதமான தப்பு இருக்கு. ஃபர்ஸ்ட், கஞ்சா விக்கிற கவர்மெண்ட் மேல இது தப்பு. 2வது தப்பு என்ன அப்படின்னா, இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் பண்றாங்க பாருங்க. முக்கியமா இந்த மாதிரி கேவலமான வரிகளை திணிச்சு புள்ளிங்கோ பாடல்களை வெளியிடுறாங்க பாருங்க. இவங்கள ஃபுல்லா பிடிச்சி அரெஸ்ட் பண்ணணும். நாக்க வெளியே நீட்டிக்கிட்டு 4 பேரை பின்னாடி சேர்த்துக்கிட்டு அப்புறம் ஏதாவது ஒரு பொம்பளை பிள்ளைய சேர்த்துக்கிட்டு கேவலமா அந்த வரிகளை காதலே கேட்க முடியாது. அந்த அளவுக்கு ஒரு ரீல்ஸ்களை பண்றாங்க, நாக்க நீட்டிக்கிறாங்க. கேட்டா அவங்களை பெரிய செலிபிரிட்டியா வேற பிஹேவ் பண்ணிக்கிறாங்க, பார்க்கவே சகிக்க முடியாத காஸ்டியூம்களை போட்டுக்கிட்டு. இத பத்தி உங்களோட கருத்து என்ன? தமிழ்நாடு எந்த அளவுக்கு கேவலமா போயிட்டு இருக்குன்னு பாருங்க.